இப்போ வந்து சிலவங்க வந்து வீடு வாங்கணும், அவங்க வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அந்த நேர்கோட்டு நரசிம்மர்னு இருக்கார். 3 நரசிம்மரே ஒரே நாளில் அந்த ஃபாரஸ்ட் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா, யானைகள் அப்படியே ரோட்டில் அப்படியே யானையெல்லாம் போகுது. கொஞ்சிறீங்களே. ஐயோ அதுதான், அது பாட்டுக்கு அதை வழி நடத்துல அழகாக போகுது. நாங்கள் அப்புறம் நைட் ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நாங்கள் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. திருக்கோணேஸ்வரன் வந்து அவ்வளோ பிரீத்தியான ஒரு சிவன் அவருக்கு. அங்கே பூஜை பண்ண இடத்துக்கு போனோம். அதுக்கு முன்னாடி அவர் தன் தாயாருக்காக வந்து கர்ம காரியங்கள் பண்ணுறதுக்காக 7 குளங்களை வந்து வெட்டி வச்சிருப்பார். எப்படி நமக்கு ராமேஸ்வரத்தில் 21 தீர்த்தம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி சிவனை பார்க்கணுன்ற வெறியில் என்ன பண்ணுவார், அவரோட முதுகு தண்டை எடுத்து வீணையாக வச்சு அவரோட 10 தலையில் ஒரு தலையை வந்து இது பண்ணிட்டு தான் வீணை வாசிக்க ஆரம்பிப்பார். ஆனால் அப்படி ஒரு வெறித்தனமான சிவபக்தர். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7352421335. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். இங்க வந்து ஒரு முருகர் கோவில்ல வந்துட்டு சிலை கிடையாது, வரைபடத்துல தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. உள்ள சிலை இருக்கும், பட் ஆனா பக்தர்கள் யாரும் வந்து பாக்குறதுக்கு அலோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிர்காமம். ஓகே கதிர்காமம். நாங்கள் அடுத்த நாள் கதிர்காமம் போகும்போது பார்த்தாங்கன்னா, அங்கே எங்களுக்கு கார் ஓட்டிட்டு வந்த குழந்தை பேர் வந்து கஜன் சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து அம்மா நான் வந்து 3:30-4 மணிக்கு, நான் தான் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடல, 4 மணிக்கெலாம் நான் ஏறி வண்டிக்கிட்ட நின்று அந்த பையன் சொல்லுவான், அம்மா நாங்கள் தூங்கணுமா சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா. அம்மா எங்கள் கோயிலெலாம் லேட்டாக தான் திறக்கும் அப்படின்வாங்க. அப்புறம் உடனே நான் வந்து ஒரு கார்டு எடுத்து காட்டுவேன், இங்கே பாரு உங்கள் கோயில் 4:30 மணிக்கெலாம் ஓப்பன் ஆகும், கிளம்பு அப்படின்னு. அதுதான் அந்த குழந்தை சொல்லும், அம்மா எங்களை விட உங்களுக்கு நல்லா நிறைய தெரியுது அப்படி விஷயங்கள்ட்டு. அப்போ அது ஒரு ஃபாரஸ்ட் தாண்டி தான் வருவோம். அந்த ஃபாரஸ்ட் தாண்டும் போது பார்த்திங்கன்னா, யானைகள் அப்படியே ரோட்டில் அப்படியே யானையெல்லாம் போது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட காட்டுறேன். அந்த யானை நம்மள எதுவுமே பண்ண மாட்டேங்குது. கொஞ்சிறீங்களே. ஐயோ அதுதான், அவ்வளோ அழகா அந்த யானை அப்படி வரிசைப்படுத்தி போகுது. நம்மள அது நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம போய் துன்புறுத்தாமல் இருந்தால் எதுவுமே நம்மளை துன்புறுத்தாதுன்றது இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். அது பாட்டுக்கு அதை வழி நடத்துல அழகாக போகுது. நாங்கள் அப்புறம் நைட் ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நாங்கள் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அழகாக அந்த யானையெல்லாம் தாண்டிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் தாண்டி வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம். பிள்ளையார் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். கதிர்காமத்துலேயே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 4:30 மணி பூஜை. மாணிக்க விநாயகர்னு சொல்லிட்டு கீழே அவர் வந்து மாணிக்க கங்கையே வந்து இங்கே உற்பத்தி ஆகி வர்ற மாதிரி அந்த பிள்ளையாரெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போனோம். அங்கே செல்ல பிள்ளையார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கதிர்காமத்துக்கு மேலே அது பெரிய கதிர்காமம்னு சொல்கிறாங்க. அதை அங்கே போனால் பிள்ளையாருக்கும் வந்து ஸ்க்ரீன் தான். ஓகே, அந்த கோவில் எல்லாமே ஸ்க்ரீன் தான். என்னென்னா அங்கே வந்து இருக்கிறார் முருகரை நம்ம பார்க்க முடியாது, அந்த ஸ்க்ரீனுக்கு தான் அவங்க பூஜை பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு கதை, அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அது சொல்கிறதுக்கு தனியாக ஒரு எபிசோட் பண்ணிக்கலாம் அப்புறமா. எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக அதை சொல்லுங்களேன், ஏன்னா எங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும். ஏன் சிலை காமிக்காம பக்தர்களுக்கு அப்படி ஒன்று இருக்குது, சும்மா ஷார்ட்டாக எங்களுக்கு. அது ஒன்றும் இல்லை, முருகர் வந்து அந்த சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு இங்கே வந்து தவம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோபத்திலேயே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வள்ளி அந்த வேடவர்கள் குளத்தில் அங்கே இருக்கிறாங்க இல்லைங்களா, அங்கே வந்து அவங்க என்ன இந்த முருகர் இப்படி உட்காந்துருக்காரு, அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பழங்கள்லாம் கொடுத்த உடனே இவர் வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே வள்ளியை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் வள்ளிக்கு வந்து ஐயோ என்னது இவர் பார்க்குற பார்வையே சரியில்லைன்ட்டு இவர் ஒதுங்கும்போது இவர் தன்னுடைய பிரதரை கூப்பிட்றாரு, அண்ணனை கூப்பிட்டு எனக்கு இவ வேணும் அப்படின்னோடனே அந்த விளையாட்டு நடந்த இடமெல்லாம் அந்த இடம்னு சொல்கிறாங்க அவங்க. அதனால் அந்த பிள்ளையார் வந்து பார்க்க மாட்டார். அவர் வந்து வள்ளிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கேயே அவரும் ஸ்க்ரீனாக தான் இருக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு குகை இருக்குமா, போகர்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்புறமா வந்து ஒரு கதிர்காம முருகர் அவரை போய் பார்க்க போகிறோம். போனால் ஸ்க்ரீன் தான், ஒரு 6 முகமான அவர். அதாவது தேவயானைக்கும் வள்ளிக்கும், நீங்கள் வள்ளி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆக தெரிவார், தேவயானைக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா 3ஆக தெரிவார். எப்படி ஒரு முருகர் வந்து வள்ளி வந்து விட மாட்டாங்க இங்கே. அதனால் தேவயானை வந்து அங்கே அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த அம்மா, எப்படியாவது என் புருஷன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதுதான் கடவுளை கும்பிடும்போது கூட இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொல்கிறாங்க. இச்சை, உங்களுக்கு வந்து அந்த கடவுள் மேல் காதல் வர வர கடவுள் நம்மக்கிட்ட வந்துடுவார், அதுதான் வள்ளி. ஓகேங்களா. கிரியா சக்தி, அந்த அம்மா வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பாங்க, அவங்க வந்து கிரியா சக்தி. இந்த ரெண்டுத்துக்கும் ஞான சக்தி தான் முருகர் அப்படின்றாங்க அவங்க. ஸோ அவங்க அழகாக அதை வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ தேவயானை அங்கே தான் இருக்காங்க, முருகர் வந்து ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனுக்கே ஒரு பெரிய வைப் இருக்குது.
பயங்கரமான ஒரு வைப் இருக்குது. அதை பார்க்கும்போது அப்பா நம்ம ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சது எனக்கு ரொம்ப கிடைச்சது. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து நாங்கள் வந்து மேலே ஏழுமலைன்னு இடம் இருக்குது. அது மலைகள் 7 ஒரே மாதிரி இருக்கும். அது ஆமாம், அது வந்து ஆக்சுவலி வந்து தென் கைலாயம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மானசரோவர் போகிறீங்களே, இது வந்து சிவனும் முருகனும் இருக்கிற இடம். சிவன் வந்து முருகனும் இருக்கிற இடம். அங்கேயும் அது பெரிய ஸ்க்ரீன் தான். மாணிக்க வாசகர் வந்து அங்கே பாடியிருக்கிறாரு. திருப்புகழ் பாடியிருக்கிறாங்க. அருணகிரிநாதர் பாடியிருக்கிறாரு. ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. ஸோ இப்படி எல்லா சுவாமியும் பார்த்து சந்தோஷப்பட்டு அன்னதானம்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கீழே வரும்போது என்ன நினச்சாங்களோ தெரியல. எனக்கு என்ன பண்ணாங்க, அந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த முருகனோட ஸ்க்ரீனை மாற்றுவாங்கள்ல, அந்த ஸ்க்ரீனை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னுட்டு. இந்த ஜென்மம் எனக்கு போதும், இதை விட எனக்கு வேறு என்ன வேணும். அதை கையில் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, இது வந்து நீங்கள் எப்படி பூஜை பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை கொண்டு வந்து உள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்கேன். அதுக்கு கட்டணும், ஒரு வீடு கட்டி அவரை வந்து வைக்கணும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, அது இது வரைக்கும் அவங்க யாருக்குமே அந்த மாதிரி கொடுத்தது இல்லைன்னு சொன்னாங்க. அது வந்து முருகரே எனக்கு இப்போ என் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன்ல, ஆசைப்படப்பட நமக்கு வரும்ன்றது, இந்த முருகரே என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. கதிர்காம முருகன் இப்போ என் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்றது சந்தோஷத்தின் எல்லை. இது வந்து நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிச்சயமாக இதே மாதிரி அவங்க மாதிரி 5லேருந்து 6க்குள்ளே நான் யாராவது வந்தால் பார்க்குறதுக்கு நான் அனுமதி தருவேன். அதுக்குள்ளே நான் ரொம்ப க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு, வீடெல்லாம் கொஞ்சம் ஒயிட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு, அவருக்கு தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணிவிட்டு, அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணுவேன். எப்போன்னு சொல்லுங்கள் மேம், நாங்கள் ரெடியாக வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். இப்போ வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ ப்ராப்ளம் அங்கே நடந்திருக்கு. பட் ஆனால் வந்து இறை வழிபாடுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே நமக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு டெம்பிள்னு சொல்லியிருக்கீங்க, ஏதாவது ஒரு மிராக்கிள் ஒன்று நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த பயணத்தில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக, ஸோ இப்போ முருகரே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து வேற ஏதாவது ஒரு கண்டிப்பாக நாகபூஷணி அம்மன், அதாவது ஜெஃப்னா யாழ்ப்பாணம் போறீங்கன்னா நாகபூஷணி அம்மனை பார்க்க வரக்கூடாது சொல்லியிருக்கீங்க முன்னாடி. எப்படியாவது வந்து ஒரு நாகத்துடைய கண்பரம் உங்களுக்கு வந்துரும். ஏன்னா பிகாஸ் எங்களுடைய குலதெய்வம் அதுங்கிறதுனால அவளை பார்த்தே ஆகணும்னு ஒரு வெறி. அப்புறம் வந்து அப்போ சொன்னாங்க, கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்குது, ஏன்னா ஃபெரரியில் தான் போகணும் நாங்கள், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுமாலாம் சொன்னாங்க. அதெல்லாம் அவள் பார்த்துப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு என்னை பார்க்கணுன்னு ஆசை, எனக்கு அவளை பார்க்கணுன்னு ஆசை, அவ்வளோதான். நாங்கள் போகிறோம் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு அழகாக ஒரு போட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் போனோம். ஒரு தீவு, ஒரு ஐலாண்டில் அவ்வளோ மிக பிரம்மாண்டமான நாகபூஷணி அம்மன் இருக்காங்க. அது வந்து ஒரு தேவலோகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அங்கே உள்ளே இறங்கின உடனே அபிராமி அந்த அதெல்லாம் பாடி அவளை பார்த்தது வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போய் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே ஃபுல்லாக சர்ப்பம் விளையாடி இருக்குது. அர்ஜுனன் வந்து கல்யாணம் பண்ண ஒரு இடம்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு. அர்ஜுனனுக்கும் நாகபூஷணி அம்மனுக்கும் கல்யாணம் ஆனதுனால தான் அங்கே வந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். பப்புராமன் சொல்லிட்டு அந்த தீவோட பேரே வந்து பப்புராமன் தீவுன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே வந்து நம்ம கேட்ட வரமெல்லாம் கிடைக்கிற ஒரு இடம் நாகபூஷணி அம்மன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்தது வந்து உண்மையிலேயே அவ்வளோ அந்த இடமே வந்து அப்படி ஒரு வைப்பாக இருந்துச்சு. அங்கேருந்து எனக்கு வரவே இஷ்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏதோ போன ஜென்மத்தோட கனெக்ஷனாக என்னென்னு அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கடல் கிட்ட கட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ராவணன் பூஜை பண்ண ஒரு இடத்துக்கு போனோம். ட்ரிங்கோமலை போனோம் நாங்கள். ராவணன் பூஜை பண்ண ஈஸ்வரன் திருக்கோணேஸ்வரன், அவருக்கு வந்து ரொம்ப பிரீத்தி. அந்த திருக்கோணேஸ்வரன் வந்து அவ்வளோ பிரீத்தியான ஒரு சிவன் அவருக்கு. அங்கே பூஜை பண்ண இடத்துக்கு போனோம். அதுக்கு முன்னாடி அவர் தன் தாயாருக்காக வந்து கர்ம காரியங்கள் பண்ணுறதுக்காக 7 குளங்களை வந்து வெட்டி வச்சுருப்பார். ஒரு குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும், கொஞ்சம் லைட் சூடு இருக்கும், அப்புறம் நல்ல கொதிக்க தண்ணி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கம் இருக்கும். எப்படி நமக்கு ராமேஸ்வரத்தில் 21 தீர்த்தம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இங்கே 7 தீர்த்தமுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே போனால் அந்த கதைகள் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவர் வந்து சிவன் மேலே பயங்கரமான ஒரு பக்தர் இல்லைங்களா. அவர் வேண்டிக்கிட்டே இருக்கும்போது தன் தாய் வந்து சிவனை பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது சிவன் வரமாட்டாருன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற அந்த மலையை வெட்டியிருப்பார். 2ஆக போயிருக்கும் அந்த மலை. அப்போ வந்து சிவனுக்கு கோவம் வந்த உடனே என்ன நீ இப்படி பண்ணிட்டேன்னொடனே சிவனை பார்க்கணுன்ற வெறியில் என்ன பண்ணுவார், அவரோட முதுகு தண்டை எடுத்து வீணையாக வச்சு அவரோட 10 தலையில் ஒரு தலையை வந்து இது பண்ணிட்டு தான் வீணை வாசிக்க ஆரம்பிப்பார். ஏன்னா அப்படி ஒரு வெறித்தனமான சிவபக்தர். அப்புறம் சிவன் காட்சி கொடுத்ததா ஒரு சரித்திரம் இருக்குது. அது நடந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு போனோம். அந்த வெட்டின மலைக்குள்ளே சிவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்களை வந்து போட்டில் கூப்பிட்டு போனாங்க. பாதி கடல் வந்து இப்படி சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறா, பாதி கடல் வந்து நீலத்தாமரை நிலோத்பவம் மாதிரி அப்படி இருக்கிறா. உள்ளே போக பார்த்திங்கன்னா அந்த கடலுக்கு 2 மலைக்கு நடுவில் பார்த்து பச்சை பசேல்னு இருக்கா.
ஸோ தெய்வம் இருக்குன்றது இது எல்லாமே சாட்சி. ஸோ இது எல்லாமே ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துச்சு இந்த ஜஃப்னா ட்ரிப்பு எனக்கு. சூப்பர் மேம். நீங்க சொன்ன மாதிரி வந்து ராவனுடைய இடம் இல்லையா ஆமா. ஸ்ரீலங்கா. ஸோ வந்து நிறைய சிவன் வழிபாடு முறைகள் அங்கே வந்து நிறைய. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ராமாயணுக்கு வந்து நிறைய ஸ்டோரி இருந்தாலும் ஸோ அந்த மக்கள் வந்து ஒரு சில வழிமுறைகளை வந்து பின்பற்றுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்டாக தோணுச்சு, அது வந்து நம்ம கேள்விப்படாத ராமாயணமா இருக்கே அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அங்கே வந்து ராவணன் தான் அவங்களுக்கு தெய்வமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ராமன் வந்து அவங்க இதாக எடுக்கலை. நாங்கள் ரம்போடான்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ரம்போடா வந்து ஆஞ்சநேயர் வந்து தேடி தேடி வந்து இறங்கின இடம் முதல்ல. அவரோட பாதம் கூட ஒரு ஆமா, கோயில் இருக்கு. ஆமா. அந்த ரம்போடான்ற இடத்துல தான் வந்து இறங்கி எல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு என்ன சீதையே கிடைக்கலையே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது அவருக்கு கண்ணுக்கு வந்து ஒரு அசோகா மரம், அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு மனம் தெரிஞ்சது. என்ன இது மட்டும் பார்க்காம விட்டுட்டோமே தான் அவர் வந்து வந்திருப்பார். அது வந்து சீத்தை ஆளின்னு சொல்கிறாங்க அந்த இடம். அங்கே வந்தபோது சீதா வந்து ஃபுல்லாக சிக்கோட குளிக்காமல் என்னவோ உலகத்தையே இது பண்ணிவிட்டு, ஏன் நான் ராமர் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவரை நான் கல்யாணம் பண்ணேன், 11 மாதமாக நான் இங்கே இருக்கேன், ஏன் அவர் என்னை தேடி வரலன்னு அவங்க வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வராரு. இவங்க அப்போவும் நம்பலை. ஏன்னா ராவணன் வந்து வேற ஒரு வேஷம் மாரிச்சன் தானே, அவர் மாயாவி தானே, இந்த மாதிரி வந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க வந்து நம்பலை. அப்போ தான் அவர் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறார். எடுத்து அந்த பாதம், அந்த சீத்தையோட கங்கை, சீதா கங்கை எல்லாம் பார்த்தோம். அதில் என்னென்னா அந்த ராமர் அந்த சீதா உட்காந்துருக்க அந்த பீடம் இருக்கு இல்லைங்களா, அந்த அம்மா உட்காந்துருக்க முகம் பார்த்திங்கன்னா அப்படியே அழுது அந்த முகமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த சோகத்தில் அந்த அம்மா வந்து முகமெல்லாம் மாறி அப்படி உட்காந்துருக்கிறது ரொம்ப நமக்கே வந்து அந்த கதை சொல்லும்போது நமக்கே ஒரு அழ வரும், இந்த இடத்துல எப்படி உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த ராம்லாலா வந்து அயோத்தியில் பூஜை பண்ணாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு. அப்போ மோடி கவர்மெண்ட் வந்து சீத்தையை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக ஒரு சிலை பண்ணி இப்போ கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ராமரும் சீத்தையும் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதில், சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாருன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடமும் ரொம்ப அங்கெல்லாம் போகும்போதே நமக்கு அப்பா அந்த அம்மாலாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உட்காந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். அதே மாதிரி அந்த அசோகவனம் பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் அவர் எரிச்சிருப்பாருங்களா, அந்த இடம்லாம் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் ஃபுல்லாக அந்த இடமெல்லாம். 10,000 வருஷத்துக்கு அப்புறம் கூட இப்படிலாம் இருக்குதா, நம்புவாங்களா அப்படிலாம் தெரியல. பட் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த வைபே வந்து வேறு மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு அனுபவம் தான் இது. ஓகே மேம். ஏன்னா இங்கே இருக்க கோவிலுக்கும் அங்கே இருக்க கோவிலுக்கும் வந்து அந்த ஸ்ட்ரக்சரே ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அவங்க இவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு பார்க்கறத விட வந்து கோவிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் கோவில்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மாதிரியான வைப் கொடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ராமாயணமே ஒரு செகண்ட் அப்படியே வந்துட்டு போன மாதிரிலாம் இருந்திருக்குல்ல. ஸோ இன்னும் வந்து நிறைய கோவில்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்கு என்ன இப்போ ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய மூவிஸில் வந்து சாமி படங்கள்ல வந்து நிறைய பண்ணிருக்கீங்க. ஸோ அதனாலோட இம்பாக்ட் தான் உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்து மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை இருக்கலாம். எப்போவுமே ஒரு கனெக்ஷன்ஸ் தான் நம்ம எதுவாக இருந்தாலும். சின்ன வயசுலேயே நம்ம போட்ட இந்த ரோட்லலாம் டான்ஸ் பண்ணுவாங்களா, அந்த அப்போ போட்டப்போ கூட எனக்கு வந்து அம்பாள் வேஷம் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கனெக்ஷன் தான் சொல்லுவேன். அது அந்த கனெக்ஷன். அப்புறம் சினிமாவில் நடிக்கும்போது சாமி படங்கள் பண்ணும்போது அந்த சாமி கதையை கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம், இந்த சாமுண்டியா எப்படி மாறினது, தெலுங்கு படம்லாம் பண்ணேன், அப்பயும் சாமி அந்த கனெக்ஷன்ஸ் தான் இப்போ கொண்டு வந்து என்னை இவ்வளோ என்னோட டெஸ்டினி வந்து வேறேன்னு கொண்டு என்னை திருப்பி விட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையும் விட இந்த சந்தோஷம் வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இல்லை தெரியுது, அது உங்களோட வார்த்தைகளிலே தெரியுது, உங்களோட புன்னைகளே தெரியுது. அதோட உங்களுக்கு இது எவ்வளோ ஹாப்பி கொடுக்குது அப்படின்ட்டு. எங்களுக்குமே வந்து உங்களை எப்படியுமே நாங்கள் உங்களை ரசிப்போம். நீங்கள் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாலும் நாங்கள் உங்களை ரசிப்போம், நீங்கள் காமெடி பண்ணாலும் ரசிப்போம், நீங்கள் உங்களை ஹீரோயினாவும் ரசிப்போம். இப்போ ஸ்டில் உங்களை நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கும் மேபி வந்து அந்த கடவுள் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த அளவுக்கு ஒருத்தங்களுக்கு எப்படிப்பா இவ்வளோ ஈடுபாடு சடனா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பார்க்கும்போதே எங்களுக்கு இன்னும் ரசிக்கிறதுக்கான சான்சஸ் நீங்க அதிகமா கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. இல்லை ரசிக்கிறத விட இப்போ மற்றவங்களுக்காக ஏதாவது நல்லது சொல்லணும், ஏதாவது இது வந்து கம்பல்ஷனே கிடையாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயங்கள், எனக்கு நடந்த விஷயங்கள் தான் நான் சொல்கிறேனே ஒழிய நடக்காத எதுவுமே நான் வந்து பெருசாக சொல்கிறது இல்லை. அதுதான் உங்ககிட்ட இருக்க டிஃப்ரென்ஸே. மற்றவங்க வந்து அதை என்னதான் ஆன்மீக பயணம் ஆன்மீகவாதி இருந்தாலுமே அவங்க வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு அதை ஹெல்ப்ஃபுல்லாக அதை கொண்டு வருவாங்களா அப்படின்றது கேட்டால் ரொம்ப டிஃப்ரெண்ட். அது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தாண்டி ஸோ மற்றவங்களுக்கு தான் கண்டிப்பாக அப்படின்றத வந்து முன் வச்சுட்டு இருக்கீங்களா. அதனால தான் வந்து மக்களும் சரி எல்லாருமே வந்து கடவுளும் அதனால தான் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஸோ இவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த
ப்ராடக்ட் நம்ம கொடுத்தாதான் மக்களுக்கு போய் சேரும். அந்த பலன் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னா ஒரு கரெக்டான ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. எப்படி வந்து ஸ்ரீராமர் வந்துட்டு அனுமான் கிட்ட அந்த இது ஒப்படைச்சார்ல, அது சீதா கிட்ட போய் கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், அவர் போய் திரும்பி கூட்டு வரதா இருக்கட்டும், ஒரு கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட கொடுப்பார்ல, அந்த மாதிரி கடவுள் வந்து எங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காகவும் எங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவும் மேபி உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. பெரிய விஷயம் சொல்றீங்க நீங்க. அப்படிலாம் இல்லை, ஏதோ நமக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து சிலவங்க வந்து வீடு வாங்கணும், ஏதோ அவங்க வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அந்த நேர்கோட்டு நரசிம்மர்னு இருக்கார். 3 நரசிம்மரை ஒரே நாளில் ஒரு 12-1 மணிக்குள்ளே பார்த்துடணும் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா. பரிக்கல், சிங்கரிக்குடியெல்லாம் இருக்குது. விழுப்புரம் போட்டிங்கன்னா 3 நரசிம்மரை 1 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேஞ்சஸ், ஒரு சின்ன சேஞ்ச், ஏதோ நமக்கு ஒரு ஹேர்டில்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஹேர்டில்ஸை வந்து நம்ம வந்து எதிர்த்து போராட முடியுன்ற ஒரு தைரியம் வந்துடும் நரசிம்மரை பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் கொளிஞ்சியப்பர் இருக்கார் விருதாச்சலத்தில். நிறைய பேருக்கு தெரியாது அந்த முருகர், சுயம்பு முருகர். அவர் தான் ஜட்ஜு ஆக்சுவலி. அவரை சுற்றி அந்த விருதாச்சலம் சுற்றி 5 முருகர் இருக்காங்க. வேலப்பர், குழந்தை வேலப்பர்லாம் இருக்காங்க. பட் இவர் தான் வந்து ஜட்ஜ் ஆக்சுவலி. நீங்கள் என்ன ஒரு 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 எந்த ஒரு விஷயம் தடங்களாகிட்டே இருக்குதுன்னா கூட நீங்கள் அவருக்கு போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி போட்டிங்கன்னா 3 வாரம் 3 மாதம் 3 எல்லாமே 3க்குள்ளே எல்லாம் முடிச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி விருதகீஸ்வரர். அந்த விருதகிரீஸ்வரெலாம் 5 வாட்டி நீங்கள் காசிக்கு போகிற சமம் அது, அவரை போய் பார்க்குறது. ஆனால் எல்லா சிவன் கோயிலும் தரையில் தான் இருக்கும். விருதகிரீஸ்வரர் மட்டும்தான் மேலே இருப்பார். நீங்கள் மேலே உங்கள் வாழ்க்கை மேலே போகுதுன்னா அந்த கோயிலுக்கு போவீங்க அப்படின்றது. ஸோ இது மாதிரி நிறைய இந்த சக்தி முற்றம்னு ஒன்று இருக்குது. விஷ்ணு துர்க்கையை பார்த்தோன்னே அது பக்கத்துலேயே சக்தி முற்றம். சக்தி வந்து நெருப்புலேயே ஆலிங்கனம் பண்ணியிருப்பா சிவனை. அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே தாராசுரம்லாம் 2 கண்ணு பத்தாது நமக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகான ஒரு கோயில். ஸோ இப்படி நம்ம நாட்டில் வந்து பொக்கிஷங்கள் நிறைய இருக்குது. அது வந்து கூப்பிடும், நம்மளை வந்து வந்து வா என்னை பாருன்ற மாதிரி. அந்த பெட்டிக்காளி அவ்வளோ அழகு, இவ்வளோ விசேஷங்கள் நம்மளோட ஊரில் இருக்குது. எனக்கு வந்து அதை நிறைய பார்க்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நீங்களாம் சொல்லி தான் மேம் இவ்வளோ கோவில்கள் இருக்கா, ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து இவ்வளோ பிரசித்தி பெற்ற இடங்கள் இருக்கு, அவங்கள இவ்வளோ பிளஸிங்கோட நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லி தான் எங்களுக்கு நிஜமாலுமே தெரியுது. ஸோ தேங்க்யூ. ஸோ நீங்க வந்து இந்த ரோல் வந்து எல்லாரோட லைஃப்லயும் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்ககிட்ட தான் நாங்கள் நிறைய கேட்கணும் மேம். ஸோ வந்து எங்களால வந்துட்டு ஆன்மீகம் உங்ககிட்ட கேட்கும்போது ஸோ அது ரசிக்க தோணுது. எப்படி வந்து கணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சா வந்து நேரம் போறது தெரியாது, உட்காந்து ரசிச்சுட்டே இருக்கலாம்ல, அந்த மாதிரி உங்களுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஆன்மீகம் பத்தி நீங்க பேசும்போது எங்களுக்கு இன்னும் ரசிக்கணும், இன்னும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்து ஆன்மீகம் பத்தி பேசினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் மகாலய அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357842135. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.